ஆங்ஸைட்டிங்கிறது பதற்றம், பேனிக் அட்டாக்லாம் வரும். டிப்ரெஷனுங்கிறது வந்து நம்மளுக்குள்ளே ரொம்ப ஒடுங்கிக்கிறது, ஒரு ரொம்ப கீழே போகிறது. ஸோ உணர்வுகளுக்குள் ஒடுங்கிக்கிறது அந்த இது. ஸோ இப்போ என்ன நான் சொல்லலாம் அப்படின்னா, டிப்ரெஷன் அப்படிங்கிறது வரப்போ இதெல்லாம் இல்லாமல் டிப்ரெஷன் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் எல்லாத்தையும் பேசியிருப்போம். டிப்ரெஷன் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் தூங்க மாட்டாங்க, ரொம்ப எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, வேலைக்கு வந்தால் வேலையில் கவனம் செலுத்த மாட்டாங்க, வீட்டில் போனால் வீட்டில் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் குப்பையாக கிடக்கும், எதுவும் செய்ய மாட்டாங்க, ஒரு மாதிரி நார்மலாகவே இருக்க மாட்டாங்க. இதுதான் நம்ம டிப்ரெஷன். ஆனால் நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு டிப்ரெஷன் இருக்குது. நார்மலாக இருக்கிற பீப்புள் வந்து வெளிப்படையாக நார்மலாக இருக்காங்க, அப்போ டிப்ரெஷன் இல்லைன்னு தானே எடுத்துக்க முடியும். அவங்களுக்குள்ள என்ன ஹிடன் டிப்ரெஷன் மாதிரி இருக்கும்னு சொல்கிறீங்களா? நம்ம அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறத விட அவங்க ஒரு நார்மலான ஒரு பர்சன், ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப ஹை ஸ்டேட்டஸில் இருக்கவங்க, ஹை ஸ்டேட்டஸில் இருக்கும்பொழுது இங்கேருந்து அங்கே போயிருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து நான் ஸ்டாப்பாக பிரச்சனை. நான் ஸ்டாப் பிரச்சனை. திருமணம் ஆகியிருக்கு அவங்களுக்கு, கணவர் உடல்நிலையில் பிரச்சனை, அவங்க பசங்க உடல்நிலையில் பிரச்சனை, இவங்களுக்கான சில சிக்கல்கள், இவங்க படித்த படிப்புக்கு அங்கே வேலை செய்ய முடியாத நிலைமை, அங்கே போயிட்டு வேறு வேலையை செய்ய வேண்டிய நிர்பந்தம். அதாவது இவங்களோட தகுதிக்கு பெரிய இடத்துல வேலை செய்ய வேண்டியது, ஆனால் அங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால் இவங்க படிப்புக்கான வேலையை அவங்களால செய்ய முடியல. ஒரு சாதாரண ஐடி ஜாபில் போய் செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. வீட்டோட பொறுப்பு பயங்கரமாக இருக்குது. கணவருக்கு ஒன்று சமைக்க வேண்டியிருக்கு, இவங்களுக்கு ஒன்று சமைக்க வேண்டியிருக்கு, குழந்தைக்கு ஒன்று சமைக்க வேண்டியிருக்கு. எல்லா சிக்கலுமே ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் அவங்க கதையை கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இப்படிலாம் ஒரு வாழ்க்கையில் சிக்கல் வருமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வருது. ஏன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து கண்ணுக்கே தெரியாத நோய் கூறெல்லாம் வந்து வர ஆரம்பிக்குது அவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு, ஃபேமிலி மெம்பரில்.